ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரா எட்ஜுக்கு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைன் எடுத்துக்கலாம். இதை அடித்து திருப்பி தான் வந்து தைக்க போகிறோம். அடுத்தது பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 14.5 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 15 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதே அளவு தான் சைடும் 15 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து லைன் போட்டுக்கலாம். நெக் ரவுண்டு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் வந்து முடிவு பண்ண முடியும். எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்து இருக்குது. அப்போ நெக் ரவுண்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நெக் ரவுண்ட் வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஷோல்டர் அப்படிங்கிறது எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து 2.5 இருக்குது. 3/4 இன்ச் தையலுக்காக சேர்த்து 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் எனக்கு 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ரவுண்டும் சேம் 2.5 தான். மேலே என்ன வைக்கிறோமோ அதையே தான் இங்கேயும் நம்ம வந்து வைக்கணும். அடுத்தது முன்பக்கம் ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆம்ஹோல் லென்த் இந்த ப்ளவுஸில் எவ்வளோனா 6 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற அளவு 6 இன்ச் இருக்குது அப்படின்னா அதே 6 இன்ச்சை இந்த சைடு திருப்பிக்கலாம். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸில் 8.5 இன்ச் வந்து வேணும். அதனால் 8.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இந்த சைடும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். எப்போவுமே எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 4ஆக மடிச்சும் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து அப்படியே போட்டிருக்கேன். இந்த எல்லாம் மார்க் பண்ணிட்டு கூட இந்த ப்ளவுஸை வந்து நம்ம 4ஆகவும் மடிச்சுக்கலாம். அது எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான். ஆம் ஹோல் வளைவும் நமக்கு சிறிய வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் எனக்கு 7.5 இன்ச் வந்து வேணும். 7.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச் மட்டும் முன்னாடி தள்ளி சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை நேர்கட்டிங்கில் நம்ம பண்ணுறனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவு நமக்கு நேராக இருக்குது பாருங்கள், இதை அப்படியே எடுத்து மடிச்சுக்கலாம். இதை நேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு முன்பக்கமும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து நேராக மடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த சைடு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் வந்து போட்டிருக்கோம். நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடுமே நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம 4ஆக மடித்து தான் வந்து இந்த கட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு தான் மேலே வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரா எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ரா எட்ஜ் தேவையில்லை. இந்த லாஸ்ட் வரைக்குமே ரா எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நேராக வந்து கட் பண்ணிக்கிங்க. இந்த லாஸ்ட் வரைக்குமே ஒரு கட் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து நேராக கட் பண்ண வேண்டாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம துணி எங்கெங்கே மிச்சம் இருக்கோ அதை மிச்சம் பண்ணும்போது தான் அடுத்தது எதுக்காக தேவைப்படும். அதனால் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு பின் கழுத்து அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேக் சைடு கழுத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடை மட்டும் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் அப்படியே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை நேராகவே கட் பண்ணலாம். ஆனால் நான் நேராக வந்து கட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை கரெக்டாக கட் பண்ணும்போது நமக்கு பட்டன் பீஸ் வந்து தேவைப்படும். அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், முன்பக்கம் இந்த அளவை நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து சிசர் கட் இருக்குது பாருங்கள், அந்த நேர் வந்து அப்படியே ஒரு சிசர் கட் மட்டும் கொடுத்துக்குங்க. 2 கிளாத்லையும் சேர்த்து. ஓகே, இப்போ பேக் சைடு வந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே நம்ம முன்கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து நெக் ரவுண்ட் இருக்குது, அது அப்படியே இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து இதுக்கு வேணும் ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க நேராக. இப்போ முன்கழுத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்கழுத்து 6.5 இன்ச் வந்து இருக்குது. இங்கேயும் சேம் அதே 2.5 இன்ச் வந்து எடுத்துக்குங்க. இது நம்ம அப்புறமா பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது முன் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளவுஸில் வந்து முன் உயரம் எவ்வளவு அப்படின்னா முன் உயரம் வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கு 13 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ராயிங் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி இந்த மாதிரி 4ஆக மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் இந்த அளவை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும்.
இப்போ முன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 13 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நேராக அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நெக் ரவுண்டு வச்சோம், 2.5 வச்சோம். அதே நெக் ரவுண்டை இந்த சைடு வந்து வச்சுக்குங்க. டாட்டுக்காக இது சிறிய சைஸ் ப்ளவுஸ் தானே, அதனால் வந்து ஒரு 1.25 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம். 1.25 சைட்லையும் பார்த்தீங்கன்னா 1.25. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இதெல்லாம் ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்குங்க. கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்குங்க. இப்போ ஆம்கோல் டெப்த்து மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இதை அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஈஸியாக பேக் கட் பண்ணிட்டோம். அதே சேம் அப்படியே நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டுமே வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ முன்பக்க கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் வந்து இருக்குது. அதாவது இந்த சைடு வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணனால நமக்கு இந்த கிளாத் வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். முன்கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நெக்கில் வந்து என்ன பண்ணலாம், 1/4 இன்ச் வந்து கிராஸ் கொடுத்துக்கலாம், ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் 1/1 இது மேலே வந்து கரெக்டாக வச்சுக்குங்க. பட்டி வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் அப்படியே இந்த சைடு நீங்கள் திருப்பினீங்கன்னா போதும். ஸ்லீவ் கட்டிங் வந்து இந்த சைடு பண்ணிக்கலாம். கரைப்பகுதி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு கரைப்பகுதி ஈவனாக தான் இருக்குது, அதனால் இதை லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5.5. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருந்து கீழே 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே 6 இன்ச்சு மேலே இருந்து கீழே 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது நேர் வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த சைடு துணி வந்து கட் ஆகுது, பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் இப்படி லைன் போட்டு விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இந்த சைடோட நமக்கு வந்து அளவு வந்து முடியும். இப்போ இதை நேராக வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7.5 இன்ச் வந்து இங்கே இருக்குது. அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு 5, அதில் இருந்தும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வளைவு வந்து எடுத்துக்கங்க. இந்த இதிலிருந்து எடுத்து லைட்டாக அந்த மாதிரி இப்படி கிராஸ் பண்ணி கொண்டு போயிருங்க. மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் அப்பப்போ போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து வரும். ஸ்லீவ் மட்டும் கண்டிப்பாக வந்து புதுசாக தைக்கிறவங்க ப்ராக்டிஸ் எடுத்துங்க. ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ட்ராயிங் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து பழக்கமாயிரும். இப்போ ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட்டும், ஆம்ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட்டும். இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம். இதை ட்ராயிங் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் டெப்த்தை முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம 2 பீஸும் ஒன்றா அப்படியே மடித்து வந்து கட்டிங் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை நான் அப்படியே வந்து 2ஆக வந்து மடிச்சிருக்கேன், அதாவது 4ஆக இருக்குது. டபுள் ஃபோல்டிங், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 லேயரில் வந்து இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் லைன் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு பட்டி லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இந்த பக்கம் 10மா 10ஆதா அப்படிங்கிறத. பட்டி லென்த்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்து இந்த சிசர் கட் வரைக்கும், இங்கே நம்ம சிசர் கட் போடவே இல்லை, அதை வந்து போட்டு விட்டுறலாம். கண்டிப்பாக கையோடு போட்டு விட்டுருங்க. இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் பார்த்தா 3 இன்ச் இருக்குது. இந்த 3 இன்ச் இந்த சைடு வச்சுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா 8 இன்ச் வந்து இருக்குது. அப்போ 1/2 இன்ச் சேர்த்து நமக்கு 8.5 இன்ச் இருந்தால் போதும். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் கிராஸ் இருக்குது, அதனால் இதை நேர் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் அந்த பீஸவே அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சைடும் கொஞ்சம் அன்னியவனாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 3 இன்ச் வந்து 2வது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு யூஸ் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4, 2வது பட்டி உயரம் வந்து 2.25,
மூணாவது பட்டி உயரமும் 4 இன்ச் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரம் 4, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்டி உயரம் வந்து 2.25 இருக்குது, நம்ம வந்து ஒரு 3.25 இன்ச் வந்து வச்சுக்கலாம். மூணாவது பட்டி உயரமும் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் நம்ம இங்கே கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக பட்டி வந்து லைட்டாக மேலே வந்து தூக்கிக்கும். அதனால் கொஞ்சம் மேலே நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். ரெண்டாவது பட்டி உயரத்தை மட்டும். பேக் சைடில் ஒரு சிசர் கட். இப்போ இது வந்து டபுள் லேயரில் நமக்கு வந்து இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம், பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சைடு இந்த பீஸ் இருக்குது, பேக் நெக் கட் பண்ணது. இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்து எக்ஸ்ட்ரா அதிலிருந்து 1 இன்ச் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பட்டன் பீஸும் ரெடியாக இருக்குது. இதுக்கு நெக் பீஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, அப்படியே அடித்து தான் திருப்பி தையல் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணும், டிசைன் இருக்கா, பார்டர் இருக்கா அப்படிங்கிறது. எனக்கு இந்த சைடு பார்டர் இருக்குது, இந்த சைடு வந்து பார்டர் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், நான் இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இந்த அன்னிவனாக இருக்க அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இது நமக்கு தேவையில்லை, அதனால் இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பீஸ் எடுத்துட்டு ஸ்லீவ் என்ன பண்ணலாம், நம்ம கீழே வச்சுக்கலாம். இந்த மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நமக்கு வந்து சிறிய சைஸ் ப்ளவுஸ் தான், ஆனால் மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து நம்ம இந்த சைடில் கரெக்டாக வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து மேலே நான் ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரியே வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிக துணி இருக்கிறனால நான் வந்து 1 இன்ச் விட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பேக் சைடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா துணி அதிகமாக தான் இருக்குது, நம்ம எந்த சைடு வேணாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நேர் கட்டிங்கில் தான் இருக்குது, அதனால் இந்த சைடு இதை நேர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணலாம், முன்பக்கம் பட்டி இது 2 மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பீஸ் மறுபடியும் கரெக்டாக நேர் பண்ணிக்கிங்க. எல்லா பக்கமும் துணி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. இல்லை நம்ம கீழே இறக்கி கூட வந்து முன்பக்கம் இந்த சைடும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைடே எடுத்துக்கிறேன், ஏன்னா அங்கெல்லாம் துணி கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கட் பண்ணால் ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்தது பட்டி வந்து கட் பண்ணணும். மீதி இருக்க இந்த பீஸில் வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். இதுவுமே பட்டி நம்ம அப்படியே ஃபோல்டிங் டைப்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக வச்சுட்டு பட்டி பீஸை இது மேலே வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.